நீங்க ஏசி வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான 5 விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். எவ்வளவு ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஏசியை வாங்குறது அப்படிங்கிறது. இப்போ 3 ஸ்டார் ஏசி பெட்டரா இல்ல 5 ஸ்டார் ஏசி பெட்டரா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு கமர்ஷியல் யூஸுக்கு நம்ம ஏசி பயன்படுத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அந்த ஆஃபீஸ்ல நீங்க ஏசி பயன்படுத்த போறீங்க. 8 ஹவர்ஸ் அந்த ஆஃபீஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறப்போ கண்டினியூஸா 8 ஹவர்ஸ் ஏசி ரன் ஆகும். அந்த மாதிரி இடங்கள்ல 5 ஸ்டார் ஏசியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதே நம்ம டொமஸ்டிக் யூசேஜ்ல பயன்படுத்த போறோம் நம்ம வீடுகள்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 ஸ்டாரே போதுமானது அப்படிங்கிறது தான் என்னோட செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஏசியோட டன்னு எப்படி நம்ம செலக்ட் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு அப் டு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு ரூம் இருந்தது, அதுக்கு நீங்க ஏசி பயன்படுத்த போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து ஒரு 0.8 இல்லை 0.75 டன்னேஜ் உள்ள ஏசியை பயன்படுத்தலாம். ஒரு 110 ஏசியா இருந்ததுன்னா 150 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். 200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 210 ஏசியை பயன்படுத்திக்கலாம். 400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம 2.5 டன் ஏசியை வந்து பயன்படுத்தலாம். மூணாவதா பாத்தீங்கன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டர் ஏசி, நான் இன்வெர்டர் ஏசி, இதுல எதை நான் வாங்குறது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால நான் இன்வெர்டர் ஏசியில இருக்கக்கூடிய கம்ப்ரஸர்ல இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரஸர் மோட்டர் பாத்தீங்கன்னா ஏசி மோட்டரை பயன்படுத்துவாங்க. இப்ப இதே இன்வெர்டர் ஏசியில இருக்கக்கூடிய கம்ப்ரஸர் மோட்டர் பிஎல்டிசி மோட்டர் பயன்படுத்துவாங்க. இதனால நமக்கு பவர் கன்சப்ஷனும் கம்மியா வந்து கிடைக்கும். நார்மல் ஏசி, நான் இன்வெர்டர் ஏசி பாத்தீங்கன்னா இன்வெர்டர் ஏசியை கம்பேர் பண்ணவங்கள அதுல கொஞ்சம் பவர் கன்சப்ஷனுங்க அதிகமாக தான் உங்களுக்கு பெஸ்ட். நாலாவதா பாத்தீங்கன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஸ்டெபிலைசர் பயன்படுத்தலாமா வேணாமா அந்தந்த பிராண்ட்ஸ்லயும் வந்து அதோட ஸ்பெசிபிகேஷன்லயே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நிறைய பேர் வந்து கவனிக்கிறது இல்லை, பாக்குறது இல்லை. அதனால ஏசியை பொறுத்த வரைக்கும் இப்ப வரக்கூடிய லேட்டஸ்ட் ஏசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலைசர் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாதுன்னு நினைக்கிறேன். சஞ்சாதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் 3-in-1 கன்வெர்டபிள், அது 5-in-1, 7-in-1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏசியில இருக்கக்கூடிய அந்த கூலிங் ஸ்டேஜஸ் தான் இதை வந்து குறிப்பிடுவாங்க. அதாவது இன்வெர்டர் கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இன்வெர்டர், டியூயல் இன்வெர்டர், ட்ரிபிள் இன்வெர்டர் அப்படிங்கிற டைப்ஸ்ல கம்ப்ரஸர் வந்து இருக்கு. ஒவ்வொரு பிராண்டும் அவங்கவுங்க மாறி மாறி இந்த டெக்னாலஜி வந்து பயன்படுத்தலாம். ஃபைனலா இந்த விஷயங்கள்லாம் யாருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பட்ஜெட்ல நான் ஏசி வாங்க போறேன் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.